நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ள. கனிமொழி அக்கா இப்போ எல்லாத்தையுமே பேசிட்டோம். குடும்ப பெண்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை கேளுங்க. என்னங்க சொன்னீங்க? 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. செஞ்சீங்களா? கேஸை கம்மி பண்றேன், பெட்ரோலை கம்மி பண்றேன். ஒன்றும் இல்லைங்க, தாலி அப்படியே அறுந்து போகுது, டாஸ்மார்க்கை மூடிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களேக்கா, எங்கக்கா மூடினீங்க? பக்கத்தில் அன்னைக்கு ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க கனிமொழி அக்காவை, பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு அண்ணன் வளர்ந்தவர், வேற ஏதாவது இருக்கா? யாரு? பாஸ்கான ஓட விட்டாங்கல்ல, அவர் தான் சொன்னார்ல, உள்ள எதுவுமே வராமல் சும்மா ஒரு டம்மி கடை கொடுத்தாங்களே, அவர் தான். அடக்குமுறை, எல்லா இடத்துலையுமே அடக்குமுறை. பதில் சொல்ல முடியல. பெண்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியாவது பண்ணீங்களா? குடும்ப பெண்கள் நீங்க மினிமலா நீங்க சொன்ன வாக்குறுதி பண்ணாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பெண்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பண்ணீங்க. பெண்களுக்கு அந்த ஒரு பஸ், அந்த 1000 ரூபாய் ஒன்று விட்டு, அந்த பஸ் ஒன்று விட்டு ஓஷி அவன் நல்லா வருது. ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க முன்னாடி பெண்கள், சரியா? அவங்க முன்னாடி அப்படி அடிச்சு சொல்றாருங்க, பெண்கள் மீதான பாதுகாப்புல தமிழ்நாட்டை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது, நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்றாரு. இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான், அடிச்சு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒன்றும் புரியல எப்படிதான் சொல்றாரு. அப்புறம் விசாரிச்சாதான் எல்லாருமே முன்னாடி உட்காந்துருக்க சகோதரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சகோதரி தான் முக்கால்வாசி, ஈவன் மேலே கூட்டு வந்துட்டானுங்க. என்ன பேசினாலும் புரியாது, கரெக்டா? அதனால நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்காப்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்போ நம்ம அதை உடைக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். அதை விட பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு ஒரு அட்வொகேட், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு அட்வொகேட் கலந்துக்கிறாங்க. அவங்களையும் போட்டு அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகாம சுத்தி வர வச்சு அவங்க பேசின வீடியோவை கேளுங்க. லாயர், நான் அப்பவே சொல்றேன், நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்திருக்கேன், நாங்க கூட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் இந்த கையை முடிச்சாங்க. அதே கையில திரும்ப வந்து அடிச்சு இங்க வீங்கி இந்த இடமெல்லாம் புராண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்களை வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கையை விட்டு எல்லாமே பண்ணாங்க. போட்டு முடிய புடிச்சு இழுத்து அடிச்சாங்க 2 பேரையும், 20 பேரும் சேர்ந்துக்கிட்டு மயங்கி இருக்காங்க. இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவே போராடல, மயங்கி இருக்காங்க. எல்லா சிஎஸ்ஏ அங்க இருந்து சார், இதை ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மமோ சத்தியமா கிடையாது. நம்ம ஐயா உதய ஐயா இருக்காரு இல்லையா, டெப்டி சிஎம், அவரோட ரசிகர் மன்றத்துல அவர் நடிக்கிற நடிப்புக்கு ரசிகர் மன்றதால ஒரு கேடு இருந்தாலும், அந்த ரசிகர் மன்றம் இருக்கக்கூடிய ஒரு எச்சப்பொறிக்கு நாய் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு கஞ்சா அடிச்சுட்டு, அடுத்து ராணிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த நிர்வாகிகள் இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை. மொத்தம் டாப் 12 எல்லா இடங்களிலும் பிடித்த ஒரே கட்சி, ஒரே தொண்டர்கள், ஒரே நிர்வாகிகள் திமுக என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டத்துல மேச்சேரின்னு சொல்லிட்டு தனமாமல கவுன்சிலரோட மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, விடிய சரக்கு ஓட்டுறாங்க. சேலம் மாவட்ட மேச்சேரி பேருந்து நிலையத்தில் திமுக பெண் கவுன்சிலரின் மாமியார் கள்ளச்சந்தையில் மது விற்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. மேச்சேரியை சேர்ந்தவர் திமுக பிரமுகர் பிரசாந்த். இவரது மனைவி தனம் திமுக கவுன்சிலராக உள்ளார். மேச்சேரி பேருந்து நிலையத்தில் பெட்டிக்கடை வைத்துள்ள பிரசாந்தின் தாயார் சாரதா அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பதாக கூறப்படுகிறது. இளம் பெண்களுக்கு, வளரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்னையா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, நம்மாத்துக்கு ஜட்டியும் ஒரு பிராவும் போட்டுன்னு ஒரு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி பண்ணி எப்படி ஆட விட்டுருக்காங்க பாருங்க. இதான் நீங்க பெண்மணிகளுக்கு, வளர்ந்து ஒரு பெண்களுக்கும் ஓகேவா, நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய திராவிட மாடல் மயிர் அரசா இது.
இப்படிதான் ஆடுவாங்களா? ஒரு நிகழ்ச்சியில, ஒரு கட்சி நிகழ்ச்சியில ஒரு ஜட்டியும் பிராவும் போட்டு ஒரு அரசு ஒரு பள்ளியோட விளம்பரத்துக்கு, ஒரு அரசு கவர்மெண்ட் ஸ்கூல் விளம்பரத்துக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்கு அபத்தமா பேசக்கூடிய ஒரு பெண்மணி, நான் என்ன சொல்றாங்க, அவங்க ஏதோ ஒரு பொழப்புக்காக அவங்க நடத்துறாங்க, விடுங்க. நம்ம அவங்கள இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்த அவசியம் கிடையாது. ஏதோ அவங்க வயிற்று பொழப்புக்காக பண்றாங்க, அதை விடுங்க. மானகட்டவங்களா அவங்கள கொண்டு வந்து அவேர்னஸ் வீடியோவுக்கு நீங்க போடுறீங்களே, குறைஞ்சபட்சமா யாருன்னாலாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அந்த இன்சார்ஜா இருக்கக்கூடியவங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்சார்ஜா இருக்கக்கூடியவன் ஏதாவது சிறும ஏதாவது வேலை பண்ணிட்டு போனா என்னமோ தெரியல, இது அவங்களுக்கு ஏதாவது லிங்கா இல்லைன்னு கூட தெரியல. அதே போல ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் விட்டு நீங்க போய் அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து வைப்பீங்க. இப்போ இது ஃபுல்லா சோசியல் மீடியாவில் இவ்வளோ வைரல் ஆகுது. அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்க பார்க்க மாட்டாங்களா? இது எவ்வளோ பேருக்கு போய் நெகட்டிவா சேர்ந்துருக்கும். இப்போ நீ என்ன சொல்லுவ, நாங்க போட்டோம் நீ அதை நெகட்டிவா ஆக்கின, நீ கம்முனு போக வேண்டியதான் சொல்லுவியா? மானங்கட்டவனே, அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை நான் கேட்குறேன். ஒரு குறைஞ்சபட்சம், அதாவது எல்லாமே பெண்களை பத்தி தான், நான் சுத்தி பெண்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அடிச்சு நீ சொன்னல, நானும் இப்படி அடிச்சு வீடியோ ரெக்கார்டோட பேசிட்டு இருக்கேன். புரியுதா? பெரம்பூர்ல அவர் வந்து பிரச்சாரம் பண்றதா இருந்தது. ஒரு குழியை நோண்டி போட்டு அங்கே கரெக்டாக சுற்றி பேரிகேடை போட்டு உடனே ஒரு சீனை போட்டாலுங்க. அது பாருங்க, கையோட எங்கே அசிங்கமாயிட போகுதுன்னு நியூஸ் வைரலாகவும் தெரிஞ்ச உடனே அந்த குழியெல்லாம் மூடி ஜிசிசியோட வாட்ஸ்அப், அதாவது ஜிசிசியோட சோஷியல் மீடியா ஹேண்டலில் நாங்கள் வந்து எதுக்காகவும் அவசர பணி, அந்த தண்ணி குடிக்கிற பைப்பு ஏதோ உடஞ்சிருச்சுன்னு ஒரு புகார் வந்தது. நான் என்ன கேட்குறேன், நியாயமாக சொல்லு. ஒரு குழியை நோண்டா நீ மினிமம் டு மினிமம் எவ்வளோ நாள் நோண்டுவ, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு நீ அதை மூடுவ. நீ நோண்டுறதும் தெரியும், மூடுறதும் தெரியும். தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் ஒரு அம்மா சொல்றாங்க, கேளியா? கேளு, நீயே கேளு, கேட்டு வா, நான் சொல்றேன். நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில சோறு போடுறீங்களா? ரசிக்கல, வேதனையா இருக்கு, அழுக வருது. நாம அப்படி அடிக்கிறீங்கன்னு ரெண்டு கையும் பூச்சி பரன்னு ஈர்த்துன்னு வந்து இந்த சைட்ல லத்தியால குத்திட்டாங்க. அவங்க கையில கொடுத்துட்டு நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் பேர் வாங்குறாரு. ஆனா எங்களுதுல மக்களுங்களே யாருமே போல. அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் இப்ப ராம்கின் தானே கொடுத்தாங்க, அந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியது தானே. இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஏன் எங்க பேரை வெயிட் பண்றாரு? எங்க பேரை வந்து நாங்க தான் போய் வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாரு. ஆனா நாங்க யாருமே போல. அந்த யூனிஃபார்ம் புதுசு வராதவங்களை யூனிஃபார்மை எடுத்து போட்டு முன்னாடி ஒரு 4 பேரை நிக்க வச்சு இந்த கவுன்சிலர் வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. இப்ப இறந்து போனவங்க, இல்லாதவங்க, ஆள் இல்லாதவங்க, அவங்கள கூப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு முதலமைச்சர் பத்தி புகழ்ந்து பேச வச்சு இந்த விஷயங்களை பண்ணாங்க. நாங்க இந்த விஷயம் வந்து எங்களோட போராட்டத்துல 10 நாள் கலந்துகிட்டு இருந்தவங்க நாங்க யாருமே வந்து வேலைக்கு இன்னும் திரும்பல. இதான் இப்படிதான் நைட்டு ஃபுல்லா அடிப்பீங்க, காலைல சோற போடுவீங்க, பசிகளையா, மனசு வலிக்குதியான்னு எவ்வளவு உருக்கமா இருக்கு, எவ்வளவு மனவேதனையா இருக்கு. கபட நாடகம் ஆடுறீங்க. கேட்டா பெண்களின் பாதுகாவலன்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை? நான் கேட்குறேன், இவ்வளோ கொடுமைகள், துப்புரவு பணியாளர் நீங்கள் செஞ்ச கொடுமை, எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் அடித்து இழுத்து போய் துன்புறுத்தி ஒரே பஸ்ஸுக்குள்ளே போட்டு மூச்சு கூட விட முடியாமல் ஒருத்தர் மயக்க போட்டு விழுது, அப்போ கூட வண்டியை நிறுத்தி அவனை இறக்காம பஸ்ஸு கிளம்பி எவ்வளோ அக்கிரமம் பண்ணீங்கயா? ஒருத்தர் போராட்டம் பண்ணி ஒரு ஆசிரியர் அங்கே செத்து போயிட்டாரு, ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அங்கே உட்காந்து பார்த்தேன் அப்படின்னா வைப் வித் எம்கேஎஸ்ன்னு சொல்லி நீ பாட்டு பாடி சேம் அந்த டைமில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறீங்க. சொல்லுங்க, இதுதாங்க உங்களோட ஆட்சி. பெண்களுக்கு நீங்க செய்தது எல்லாமே இதுதான் நீங்க பண்ணது. ஏன்னா உங்களெல்லாம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூளை குறைஞ்சபட்சம் ஒரு 6 அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? இதுதான் நீங்க பெண்களுக்கும் மற்றவங்க கொடுக்குற பாதுகாப்பா? சொல்லுங்க. ஏங்க என்னதாங்க சொல்ல வரீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருந்தா பரவாயில்லங்க. அவர் சொல்றாரு சிஎம், இது எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, நான் வந்து இமிடியேட் பண்றேன் பாருங்க. அவர் சொன்ன டக்குன்னு ஒரு படம் ஞாபகம் வந்தது, ஒரு சீனு. அச்சோ பகவானே, ஐயோ பகவானே, இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஐயோ நான் பயங்கரமா ஆட்சி நடத்திட்டேனே, ஐயோ நான் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடத்திட்டேன், இதை நானே தானே முறியடிக்கணும், இந்த ரெக்கார்டை நானே தானே பிரேக் பண்ணணும், அச்சோ பகவானே. என்னங்க இது? இதை கேட்குறேன், எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியார மாதிரி இருக்கா? இதை எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? உண்மைதான் ஐயா முதல்வர் சொன்னது மாதிரி, உங்க ரெக்கார்டு எந்த ரெக்கார்டு? கொலை, கொள்ளை, ரேப்பு, ஊழல், இந்த மது, போதவஸ்து, இது எல்லாத்தையுமே நீங்க மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். உங்க ரெக்கார்டை நீங்க தான், உங்க ஆட்சியில் இந்த ரெக்கார்டை
திரும்பவும் நீங்க ஆட்சிக்கு எப்போவாது வந்தீங்கன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க மட்டும்தான் ரெக்கார்டு. அதெல்லாம் சார் அந்த ரெக்கார்டு உங்களுக்கு தான் சார். அதுல நாங்க கை வைக்க விரும்பல, அது யாரும் முறியடிக்கணும்னு விரும்பவும் இல்லை. அதனால அந்த ஐயோ பகவானே அதை நீங்களே பண்ணிடுங்க, சரிங்களா? அது நாங்க வந்து தலையிட விரும்பல. இந்த துப்புரவு பணியாளர்கள்ல நீங்க அரெஸ்ட் பண்ணிலாம் கொண்டு போகும்போது ஒரு வேன்ல அந்த வீடியோ போட சொல்றேன். மூச்சு முட்டு அப்படி கடவுறான். சார் இறக்கி விடுங்க சார், அத சார் இறக்கி விடுங்க சார், சார் சார் இறக்கி விடுங்க சார், இறக்கி விடுங்க சார், சார் அதை வாங்கி விடுங்க சார். செய்தியாளர் முதல் கொண்டு சொல்றாங்க சார், சார் இறக்கி விடுங்க சார். அப்போ அந்த ஜீப் எடுத்துட்டு அப்படியே போறீங்களே சார், மனசாட்சி இருக்கு. அவ்வளவு லேடிஸ் உள்ள இருக்கிறாங்க, அவ்வளவு பெண்கள் உள்ள இருக்காங்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருவரும் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. பெண்கள் பாதுகாப்ப நாங்க தான் நோட்டுனோம் அறுத்தெடுத்தோம் பொய் பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க இவ்வளவு விஷயங்கள் கேவலத்து போய் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாம பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம கேவலமா வந்து என்ன சொல்றதே தெரியல. அவ்வளவு பெண்கள் முன்னாடியும் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் மார்த்தட்டிக்கிறீங்களே, எனக்கு எப்படின்னு புரியல. இதை கரடி காரி தூண் துப்புன மாதிரி ஒரு அஞ்சறிவு ஜீவன் மங்கில மங்கி சங்கி மங்கி, அந்த மங்கி கூட நீங்க ஒட்ட போஸ்டரை கிழிச்சது பாருங்க. உங்க போஸ்டரை, உங்க வெட்டி விளம்பரத்தை, நீங்க சொல்ற டுபா குருத்தனத்தை மனுஷங்க இல்லைங்க, இந்த குரங்கு கூட ஏத்துக்கல. இறுதியா நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒரே ஒரு சக்தி தான் அதை வந்துட்டு இருக்கு, ஓட்டு. தயவு செஞ்சு மாற்று சக்தி வேணும், யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. மாற்று சக்தி வேணும், ஒரு மாற்றம் வேண்டும், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. திரும்பவும் சொல்றேன், ஓம் சக்தி பராசக்தி, திமுக.